10 வருஷத்துல 1 கோடியோட மதிப்பு 50 லட்சமா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து இன்ஃப்ளேஷனோட பவர்னு சொல்லுவாங்க. அதாவது பணவீக்கம்னு சொல்லுவாங்க. நீங்க சேவ் பண்ற பணமோ, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பணமோ வளராம அப்படியே இருந்துச்சுன்னா, நீங்க சேவ் பண்றதும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் வேஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். இது நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நீங்க இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ண முடியும். இந்த வீடியோல எஃப்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாம உங்களுக்கு இதுல வந்து எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ப்ராஃபிட் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெல்கம் டு அபிவிட்டா. ஃபஸ்ட்டு உங்களோட பணத்தை வந்து உங்ககிட்டயே வச்சுட்டு, அதாவது உங்களோட பணத்தை வந்து உங்களோட லாக்கர்லேயே வச்சுட்டு எந்த க்ரோத்தும் இல்லாமல் எதுக்குமே யூஸ் ஆகாமல் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை வந்து கண்டிப்பாக அதை வந்து பீட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுக்காக வந்து நம்ம எஃப்டிலேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ எதுலையாச்சும் ஒன்றுத்தில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதில் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சி. இன்ஃப்ளேஷனா என்னென்னு பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வருஷம் போக போக ஒரு பொருளோட மதிப்பு வந்து கூட்டிகிட்டே போகிறதா வந்து இன்ஃப்ளேஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், ஒரு டீயோட விலை பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் இருந்துச்சு. இப்போ வருஷம் போக போக அந்த டீயோட விலை வந்து 20 ரூபாய் ஆச்சு, 25 ரூபாய் ஆச்சு. இப்போ ஃபியூச்சரில் வந்து அந்த டீயோட ஒரு கப்பு டீயோட விலை வந்து உங்களுக்கு 30 ரூபாயும் ஆகலாம், 50 ரூபாயும் ஆகலாம். இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து சொல்லுவாங்க. வருஷம் போக போக வந்து ஒரு பொருளோட மதிப்பு வந்து கூடிக்கிட்டே வந்து இருக்கும். அதாவது வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணுமான்னு பார்க்கலாம். ஸோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஃபார் தி ஃபிக்ஸ்டு பீரியட். இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க்ல வந்து கொடுப்பாங்க. அதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து கெயின் ஆகும் ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வந்து எஃப்டியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது பேங்க்ல வந்து பொதுவாகவே வந்து 6% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கெயினாக இருக்கும்னா 600 ரூபாய். அதாவது 10,600 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வருஷத்தில். இது வந்து லாங் டேர்ம் கோல்ஸுக்கு வந்து சூட்டபிளாக வந்து இருக்காது. எப்படி வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் வந்து உங்களோட மணி வந்து இதில் ஸ்லோவாக தான் வந்து க்ரோ ஆகும். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணுமான்னு இப்போ பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னா வந்து எல்லா இன்வெஸ்டர்கிட்ட இருந்தும் மணியை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டாக், பாண்ட்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 to 15% வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், நீங்கள் 10,000 ரூபாய் ஈக்விட்டி ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. 15% பர் இயருக்கு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து போட்டிங்கன்னா 1 இயரில் வந்து உங்களுக்கு 11,500 ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து 1,500 வந்து நீங்கள் ப்ராஃபிட் வந்து இதில் எடுத்திருப்பீங்க. அதாவது நீங்கள் எஃப்டியில் வந்து உங்களுக்கு 600 ருபீஸ் வந்து கேரண்டிட்னா இதில் வந்து உங்களுக்கு 1,500 ருபீஸ் வந்து கேரண்டிட்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு வேலை வந்து உங்களுக்கு கம்மியாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா அதிகமாகவும் கொடுக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து டிசைட் பண்ணி சொல்ல முடியாது. வந்து ஒரு மரம் மாதிரி சம்டைம்ஸ் மழை வரும், சம்டைம்ஸ் மழை வராது. பட் வந்து வருஷம் போக போக வந்து மரம் நல்லா வளர்ந்து உங்களுக்கு வந்து பழமும் காயும் வந்து தரும். அந்த மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி பேஷண்ட்டாக வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து பார்க்க முடியும். உங்களோட கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்க்கலாம், எஃப்டியா இல்லை மியூச்சுவல் ஃபண்டான. ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் சேஃப் ஃபண்ட். இதுக்கு வந்து நீங்கள் எஃப்டியில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து வேணும் 1 இயர்க்குள்ளே பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து எஃப்டியை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வந்து லாங் டேர்ம் அண்ட் க்ரோத் ஃபண்ட் வேணும்னா நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர், அதாவது ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணலாம். உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இல்லை வெல்த் கிரியேஷனுக்கு நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ தேர்ட் வந்து மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நீங்கள் 1 to 5 இயர்க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஃப்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஹைப்ரிட் ஃபண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஹைப்ரிட் ஃபண்டில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ரெண்டுமே வந்து மாட்ரேட்டாக தான் இருக்கும். ரிஸ்க்கும் வந்து கம்மியாக தான் இருக்கும் அண்ட் ரிட்டர்ன்ஸும் வந்து உங்களுக்கு மாட்ரேட்டாக வந்து கொடுக்கும். நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் வந்து அதிகமாக வேணும். ஸோ பேஷன் நான் என்னென்னு சொல்ல வரேன்னா, நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக பார்க்க முடியாது. அதாவது உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பவுண்டிங் மேஜிக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து 10 இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரணும். நடுவில் வந்து நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்கிப் பண்ணால் கூட வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு பாதிப்பு வந்து வரும். எப்படி வந்து ஒரு ஃபண்டை வந்து டிசைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டைம் ஹாரிசான்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளவே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, எடுத்துருவீங்க. 5 வருஷத்தில் நான் வந்து எடுத்துருவேன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக எஃப்டியை வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
இதே நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு நான் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை தாராளமாக சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அப்பிடேட். ரிஸ்க் அப்பிடேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க, அதாவது உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லோ ரிஸ்க் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எஃப்டியை வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் ஹை ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, பட் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும், க்ரோத் வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ தேர்ட் வந்து டேக்ஸ் சிச்சுவேஷன். ஸோ டேக்ஸ் சிச்சுவேஷனில் வந்து உங்களுக்கே தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும், அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் எஃப்டியை பார்த்தீங்கன்னா உங்களோட டேக்ஸ் ஸ்லாப் படி உங்களுக்கு வந்து இப்போ 30% அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடவே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதுலேயே வந்து தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஹை டேக்ஸ் ஸ்லாப் வேணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து எஃப்டியை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதே வந்து உங்களுக்கு எல்டிசிஜி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபோர்த்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. ஸோ நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி வேணும்னா நீங்கள் எஃப்டியை தாராளமாக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதே வந்து மியூச்சுவல் ஃபண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் எது வந்து பீட் பண்ணது நல்லாவே அப்படின்னு. ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எஃப்டியில் வந்து 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு 1 yearல வந்து ஒரு 6% ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு 1,06,000 வந்து ரிட்டர்ன்ஸாக வந்து கிடைக்கும் ஒரு வருஷத்தில். ஸோ நீங்கள் வந்து டேக்ஸை வந்து நீங்கள் கழித்து ரெடியூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,04,000 வந்து டோட்டலாக வந்து கிடைக்கும். இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ பீட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2% வந்து எஃப்டி வந்து பீட் பண்ணியிருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 15% ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு 1,15,000 வந்து கிடைக்கும். இந்த 1,15,000 வந்து எல்டிசிஜியை வந்து டேக்ஸை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,13,125 rupees வந்து கிடைக்கும். ஸோ இதுலேயே வந்து தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணுது அப்படின்னு. ஸோ உங்கள் பணத்தை வந்து இன்ஃப்ளேஷனால் இழந்துடாமல் உங்களோட பணத்தை வந்து ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் டர்மாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக எஃப்டியை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதே வந்து நீங்கள் லாங் டர்மாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பணத்தை வந்து நீங்கள் லாக்கரில் வச்சு தூங்க விடாதீங்க.